வெற்றி கிடைக்கிறது. போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். ஜெய் பீம், ஜெய் பீம். கான்ட்ராக்ட் பேஸ்ல இருக்கிறோம், அதையாவது செய்ய விடுங்க அப்படின்னா அதையும் செய்ய விடாம பிரைவேடைஸ் 2% கொடுக்குறோம். இதை கேட்டா பேட்டி தைரியமா கொடுக்குறாங்க. கடந்த ஆட்சியில 5% கொடுத்தாங்க, அப்ப எல்லாம் கம்முன்னு இருந்தீங்களே, இப்ப நாங்க 2% தானே கொடுத்துருக்கோம், இப்ப மட்டும் எங்களை கேள்வி கேட்கறீங்கன்னா அப்ப அவங்க பண்ணா தப்பு, அதே தப்பு நீங்க பண்ணாலும் அதுவும் தப்பு தானே. அதை இவங்க கேட்க கூடாது. வாழ் உரிமைய தமிழ்நாட்டுல மட்டும்தான் போராடி போராடி வாங்கிக்கணும். இடம் போராடி பெற்றுக்கொள்ளணும், உணவு போராடி பெற்றுக்கொள்ளணும். சரி, வேலைதான் இருக்கு, அதையும் நாங்க போராடி தான் பெற்றுக்கொள்ளணும். இவர்களுக்கு நீங்க கொடுத்த நீங்க தான் கொடுத்தீங்க தூய்மை பணியாளர் என்று சிறப்பான தமிழ் பெயரை நீங்க தான் கொடுத்தீங்க. அவர்கள் தூய்மை பணியாளர்கள் நீங்க மன்னூர் பேர் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு ஆபத்துன்னு போது முன்கள பணியாளர்கள் கொடுத்துருக்கீங்க. முன்கள பணியாளர்கள் நாட்டுக்கு ஆபத்து வரும்போது நிற்கக்கூடியவங்க, அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தூய்மை பணியாளர்களா இருக்காங்க. அவர்களுக்கு இருக்கிற பணிகளையே நீங்க புடுங்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் இது மட்டும் இல்ல. எங்களுக்கு இலவசங்கள் வேண்டாம், வீடு தேடி உங்களுடைய திட்டங்கள் எங்களுக்கு வேண்டாம், வீடு தேடி உங்களுடைய வேலை வாய்ப்புகள் வேண்டாம், வீடு தேடி உங்களுக்கு மருத்துவம் வேண்டாம். என் கையில இருக்கிற வேலையை புடுங்காம இருந்தா போதும். நாங்க திருடி சாப்பிடல, ஏமாத்தி சாப்பிடல, ஊரே நாரக்கூடாதுன்னு உங்க வீடெல்லாம் சுத்தமா இருக்கணும்ட்டு நாங்க நாரி போய் சுத்தமா வச்சுக்கிறோம் ஊரையே. அந்த வேலையை கூட நீங்க பிடிங்கிட்டீங்க அப்படின்னா இது அவருக்கு மறுக்கப்படுகிற உரிமை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கு அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய துரோகம். அதை நீங்க செய்யக்கூடாது. மக்களுக்கான ஆட்சினா, மக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சினா, நீங்க அந்த மக்களுக்கு தயவு செய்து வழக்கறிஞர்களால் தேர்ந்து உங்ககிட்ட முதல்ல கோரிக்கையா வைக்கிறோம். நீங்க அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டா எங்களுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது, சட்ட ரீதியான கோரிக்கை. அதை சட்ட போராட்டம் போராடி எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் எல்லாம் நாளைக்கு வழக்காட இருக்கிறாங்க. சட்ட போராட்டத்தின் மூலம் அதுக்கு தீர்வு காண எங்களுக்கு முடியும். அதுக்குதான் அன்றைக்கே கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்ட்ராங்கா செஞ்சு வச்சிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எங்களோட ரைட்ஸ் எல்லாம் நாங்க கை நீட்டி பெக் பண்ணி முடிக்கிட்ட கேட்டு வாங்கிக்க தேவையில்ல. நாங்க சட்ட போராட்டம் மூலமா அதை போராடி வாங்கிக் கொள்ள முடியும். எங்களுடைய உரிமைகளை நாங்கள் மீட்க போராடுகிறோம். மீட்க போராடுபவர்களுக்கு நாங்கள் துணை நின்று இன்று அகில இந்திய பீம்லா சட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக அவங்களோடு கூட இணைந்து அவங்களுக்கு ஆதரவு நாங்கள் தெரிவிக்கிறோம். அரசுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் நாளைக்கு தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமாய் வரும் என்று நாங்கள் நம்புறோம். அப்படி சாதகமா வரலனாலும் நல்ல ஆட்சியா இருந்தா உங்க மக்களுக்கு நல்ல ஆட்சி செய்யுங்க. எந்த அரசாங்கம் வந்தாலும் நல்ல ஆட்சி தான் செய்யணும். அதுதான் மக்களுக்கான ஆட்சி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சின்னா மக்களுக்கு அகேன்ஸ்டான ஆட்சி இல்ல, இலவசங்கள் கொடுக்கிற ஆட்சி இல்ல. மக்களுக்கு வாழ் உரிமை, கௌரவமான ஒரு வாழ்க்கை, அதை கொடுங்க, அது போதும். இல்லை என்றால் இந்த போராட்டம் நாடு தழுவிய மீண்டும் தொடரும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற வழக்கறிஞர் சங்கங்கள் எல்லாம் இணைந்து மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடந்து இதற்கு வெற்றி காணும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறுகிறேன். நடக்கிற இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போது அப்படின்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் விஷயத்த சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார்? முதல்ல உங்ககிட்ட வந்து 2 தடவை போடுவான். என்ன வாழ்வாதாரத்தை முதல்ல கை வைக்கணும் அப்படின்னா கல்வி, கல்வி வந்து நடிப்பு முறையில கல்வியும் தொழிலும் நான் படிச்சாதான் இந்த பொசிஷன் போக முடியும். நான் படிச்சுதான் இந்த பொசிஷன் முடியும். நாளைக்கு பிள்ளைங்க படிச்சாதான் இந்த தொழில் நமக்கு வேணாம். தொழில் நமக்கு வேணாம்.
மரியாதை அம்பேத்கர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்கு. அப்படி வேத வாக்கு என்ன வாக்கு அப்படின்னீங்கன்னா நமக்கு தொழில் ஆதாரமாக உள்ளவா நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையா உள்ள தொழிலை முதல்ல நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லிட்டு நீங்க நான் போறாங்க பொதுமக்கள் அவங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்கணும். நம்முடைய போராட்டம் இதெல்லாம் ஒதுக்கணும். ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஜிஓ மதிக்காத இந்த துறை அவங்க மதிக்கல. அந்த ஜிஓ கடந்து ஒரு 4 நாளே இன்னொரு ஆர்டர் போட்டு அந்த ஆர்டர் ட்ரேட் கான்ட்ராக்ட் உள்ள விடுறான். அப்போ ஏற்கனவே செஞ்சவங்க என்ன ஆவாங்க? உங்களோட வாக்குறுதி என்ன ஆச்சு? 151வது காலத்துல நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க, நான் பதவிக்கு வந்தால் நான் கண்டிப்பா உங்களை பணியிடங்கள் செய்வேன் வாக்குறுதி. அது தெரியாம எடுக்கிற ஒரு புள்ள நாய் பேசுது. சொன்னாரா வாங்க வேற அசை போடும், மாடுகள் தான் அசை போடும். எதிர சேர்ந்துச்சுன்னா தெரியுது, ரொம்ப அசை போடுது. நீ யாருன்னு கேக்குது ஒரு துறைக்காரங்க. இப்படியெல்லாம் ஒரு துறை இருக்குது. அந்த துறைக்கு ஒருத்தர் முக்கியமானது. இப்படிப்பட்டவர் கேட்கிற கேள்வி யார போய் கேட்கணும்? அவரு போய் உன் புக்கை எடுத்து படிடா. நான் கூட்ட வச்சிருக்காங்க, போய் 151வது பேஜ் 51வது ஐட்டத்தை எடுத்து படி. நீ ஏதான் வாக்குல ஒத்துக்கிட்ட அங்க பார்த்துட்டு போய் சொல்லுங்க. நீ அங்க பண்ணிட்டு இருக்க. நீ 151வது சொல்லிட்ட, நான் பணி நேரம். அப்போ இதை யாருக்கு எடுத்து சொல்லணும்? அம்மா. இன்னொரு அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா, அந்த ஆட்சியில 5 மண்டலத்துல போயிட்டாங்க, அப்பெல்லாம் வாய மூடிட்டீங்கள, நீங்க கோவப்படுறீங்களேன்னு ஒரு அம்மா கேக்குறாங்க. இது எந்த வகையில நியாயம்? அவன் தின்னா நான் தின்னமா? இதெல்லாம் கேட்கணும். அவன் சாப்பிட்டாயா, நான் சாப்பிடணுமா? காரியம் ஆகணும்னா என்ன வேணா செய்வாங்க. நமக்கு பணி வேலை உலகத்திலே 2 தொழில் தாங்க ரொம்ப முக்கியமான தொழில். ஒன்று டாக்டர், எசென்சியல் சட்டத்துல எசென்சியல் சர்வீஸ். ஒருத்தரு ஒயிட் காலர் போட்டு அங்க இருக்க, இன்னொருத்தரு நாங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு தன்னுடைய புதுப்பம், அவரோட உணவு உறக்கம் எல்லாத்தையும் விட்டு எங்க உழைப்பாங்க. ஒரு வாரம் லீவ் விட்டுருவோம், 10 நாள் லீவ் விடுவோம், 20 நாள் லீவ் விடுவோம். லீவ் விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நிலைமை வரும். என்ன நிலைமை வரும்? ஊரே எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு ஏமாத்திருப்பாங்க. சராசரியா இன்னைக்கு 1,26,00,000 பேர் சென்னையில இருக்கான் அப்படின்னா WHO சொல்லுது, இது உலக ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது 0.003% நம்மளுக்கு தூய்மை பணியாளர் போட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ 65,000 பேர் இங்க ஒர்க் பண்ணணும். மொத்தமே 6,500 பேர் தான் ஒர்க் பண்றாங்க. அப்ப அந்த 6,500 பேரை கூட உங்களால நிரந்தரம் பண்ண முடியல அப்படின்னா அப்ப இந்த மத்திய அரசு எதை நம்பி இங்க இருக்காங்க? எந்த அரசாங்கத்தை நம்பி இருக்காங்க? அப்போ இந்த அரசாங்கத்துக்கு முறையாக எடுத்து சேர்க்க வேண்டியவங்கெல்லாம் தடுக்கிறாங்க. இந்த பணி நிரந்தரமாக்கப்பட வேண்டும். நாளை வரைக்கும் வழங்கு கண்டிப்பாக நமக்கு சாதகமாகத்தான் வரும். ஜெயிச்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா அநியாயம் பார்த்து நீங்க பார்த்தீங்க, நாங்க இப்போ வெளியேறோம். நன்றி. எப்பவுமே பாரதி கூட துணை இருப்போம். பாரதி கூட நாங்க கிடைக்க துணை
வெற்றி வரை போராடுவோம். வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம். போராட்டம் இது போராட்டம். போராட்டம் இது போராட்டம். தேவி அமைப்பு போராட்டம். நயா அமைப்பு போராட்டம். நயா அமைப்பு போராட்டம். தேவி அமைப்பு போராட்டம். போராட்டம் இது போராட்டம். அடிக்காதே அடிக்காதே வெற்றி அடிக்காதே 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 வெற்றி அடிக்காதே. வருகிறது பார் வருகிறது பார் வருகிறது 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 பார் வருகிறது வருகிறது பார் ஆகஸ்ட் 15 வருகிறது பார் ஆகஸ்ட் 15 வருகிறது பார் சுதந்திரம் வருகிறது பார் சுதந்திரம் வருகிறது பார் நிரந்தரம் இல்லாமல் சுதந்திரம் இல்லையே சுதந்திரம் இல்லையே நிரந்தரம் இல்லாமல் நிரந்தரம் இல்லாமல் சுதந்திரம் இல்லையே சுதந்திரம் இல்லையே. கையில் கொடியை ஏந்திடுவோம் கையில் கொடியை ஏந்திடுவோம். உரத்த குரலில் முழங்கிடுவோம் உரத்த குரலில் முழங்கிடுவோம். வருகிறது 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 பார் வருகிறது வருகிறது பார் ஆகஸ்ட் 15 வருகிறது பார் ஆகஸ்ட் 15 வருகிறது பார். கையில் கொடியை ஏந்திடுவோம் கையில் கொடியை ஏந்திடுவோம். உரத்த குரலில் முழங்கிடுவோம் உரத்த குரலில் முழங்கிடுவோம். அது நிரந்தரம் இல்லாமல் அது நிரந்தரம் இல்லாமல் சுதந்திரம் என்பது இல்லையே.